சென்னைனாலே கடற்கரையும் உயரமான கட்டிடங்களும் தான் நம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சென்னையோட பிஸியான குரோம்பேட்டை பகுதியில் அமைதி தவழும் ஒரு குன்றின் மேலே ஒரு குட்டி சுவாமி மலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் குமரகுன்றம். இன்னைக்கு இந்த மலையோட அதிசயங்களையும் அங்கே இருக்கிற அழகையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட தோற்றம் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தால் உருவானது. 1956 காஞ்சி மகா பெரியவா குரோம்பேட்டைக்கு வந்தப்போ இந்த குன்றை பார்த்துட்டு இங்கே முருகனுக்கு ஒரு கோவில் வரும் அப்படின்னு சொன்னார். அவர் வாக்குப்படியே 20 வருஷம் கழித்து 1976 மலைப்பகுதியை சீர் செய்யும் போது ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. மண்ணுக்குள்ளே இருந்து முருகனோட பிரதான ஆயுதமான வேல் கண்டெடுக்கப்பட்டது. இது பக்தர்களை சிலிர்க்க வச்சது மட்டும் இல்லாமல் கோவில் திருப்பணியை வேகப்படுத்தியது. 1979 மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்னைக்கு 5 அடுக்கு ராஜகோபுரத்தோட இந்த ஆலயம் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்குது. சரி, இங்கே எப்படி போகிறது? குரோம்பேட்டையிலேருந்து அஸ்தினாபுரம் போகிற வழியில் தான் இந்த மலை இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் மாம்பழத்துலேருந்து குரோம்பேட்டை வரீங்கன்னா இடதுபுறம் இந்த கோவில் இருக்குது. இதுவே தாம்பரத்துலேருந்து குரோம்பேட்டை வரீங்கன்னா வலதுபுறத்தில் இந்த கோவில் இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஒரு 100 ரூபாய் வரைக்கும் கேட்குறாங்க. ரேப்பிடோ மூலயமா வந்தீங்கன்னா 70 ரூபாயில் வந்துடலாம். அந்த மலை அடிவாரத்தில் இறங்கி அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகளையும் அந்த பரவசமான சூழலையும் பார்க்கும்போது மனதிற்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைச்சிடும். கோவிலின் தனி சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சுமார் 80 படிகள் ஏறி போனால் மலை உச்சியில் நம்மளை குளுமையாக வரவேற்கிறாரு நம்மளோட முருகன். இங்கே இருக்கிற மூலவர் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி. சுவாமி மலையில் இருக்கிற மாதிரியே ஞான கோலத்தில் அருள் பாலிக்கிறாரு. இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா, பொதுவாக முருகன் கிழக்க நோக்கி இருப்பார். ஆனால் இங்கே விசேஷமாக வடக்கு நோக்கி எழுந்தருள் இருக்கார். அந்த முருகனை பார்க்க அவ்வளவு அழகாக தேஜஸாக இருப்பார். அவரை தரிசனம் பண்ணாலே மனசில் இருக்கிற குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிடும். அந்த கொடி மரமும் மற்ற ராஜகோபுரமும் கோவிலோட அழகை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்துது. திருவண்ணாமலையை போலவே ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இங்கு கிரிவலம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. 100கணக்கான பக்தர்கள் மலையை சுற்றி வந்து வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரசம்காரம் மற்றும் கார்த்திகை தீப திருவிழாக்கள் இந்த மலைக்கோவில் விளக்கொலியில் ஜொலிப்பதை பார்க்க கண்கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸ்ரீபாதம் அப்படின்ற தன்னார்வ குழுவினர் இங்கு பண்ணுற சேவை உண்மையிலே பாராட்டிற்குரியது. சென்னையில் இருந்துட்டே சுவாமி மலையை தரிசனம் பண்ண அந்த ஃபீல் வேணும்னா கண்டிப்பாக ஒரு முறை குமரகுன்றம் வந்துட்டு போங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்தபதி மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஊர் கோவில்களை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.